யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திறனகாய வித்மகை தீஷ்டதன் சாயுதமி தன்னோ நரசிம்ம சூர்யா. இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா யுகங்கள், 4 யுகங்களை பத்தி பதிவு பார்க்க போறோம். இந்த 4 யுகங்கள் அப்படின்றது வந்து கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள். இந்த 4 யுகங்கள்ல வந்து ஒவ்வொரு யுகத்தோட அனைத்து தெய்வங்களோட அவதாரமும் அந்தந்த யுகத்துல எதுக்காக அவதரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கருத்துக்களும் எல்லாமே வந்து அடுத்து ஒரு பெரிய வீடியோல வரும். இதுல கிருதாயுகம் தான் வந்து நம்மளோட சத்திய யுகம் அப்படின்வாங்க. அதுதான் முதல் யுகம். அந்த முதல் யுகத்தோட மொத்த ஆண்டு மனித ஆண்டுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 17,28,000 ஆண்டுகள் அந்த கிருதாயுகத்தோட மொத்த ஆண்டு. அதுல சராசரியா ஒரு மனிதனோட ஆண்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1,00,000 ஆண்டுகள் வந்து மனிதர்கள் வாழ்ந்ததாக அந்த கிருதாயுகத்துல புராணங்கள் மூலமா சொல்லப்படுது. அதே போல வந்து அந்த யுகத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த யுகத்துல வந்து மக்கள் எல்லாமே வந்து அறவழியில நடந்தாங்க. அறமும் முழுமையான வாழ்ந்த பொற்காலம். அதாவது இது வந்து உண்மைன்னு சொல்ல, அறம்னா உண்மை, நேர்மையா உண்மையா மக்கள் வந்து வாழ்ந்ததால வந்து 1,00,000 ஆண்டுகள் வந்து மனிதர்கள் வாழ்ந்ததாக ஒரு புராணங்கள் கூறுகிறது. அதே போல வந்து அந்த யுகத்துல வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிருதா யுகத்துல நிறைய தபஸ் தியானங்கள் இருந்தாங்க, இறை வழிபாடு ஜாஸ்தியா இருந்தது, நேர்வழியில இருந்தாங்க. அதனால அந்த யுகத்தோட ஒரு மனிதரோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 1,00,000 ஆண்டுகள் வந்து மனிதர்கள் வந்து ஒவ்வொரு மனிதரோட வயதாக இருந்தது. திரேதாயுகத்தோட மொத்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 12,96,000 மனித ஆண்டுகள். இந்த 12,96,000 மனித ஆண்டுகள்ல மனித ஆயுள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகள். ஒரு மனிதனோட மொத்த ஆயுளே வந்து 100 வயசுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஆண்டு திரேதாயுகத்துல வந்து ஒரு மனுஷனோட வயசு வந்து 10,000 வயதுகள் வந்து வாழ்ந்ததா இருக்கு. இந்த யுகத்துலதான் ராமபிரானோட அவதாரம் இருந்தது. அறம் சற்று குறைவாக இருந்தது. அந்த நேர்மை வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது. 3/4 பங்கு அறமும் 1/4 பங்கு பாவமும் இருந்த காலம். அதாவது நம்ம வந்து 3/4 பங்கு வந்து உண்மையாவும் 1/4 பங்குல வந்து தீமையாவும் மக்கள்கள் வந்து இருந்ததால மக்களோட ஆயுள் காலம் வந்து குறைஞ்சி 10,000 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த யுகம் திரேதாயுகம். அடுத்தது வந்து துவாபர யுகம். இது வந்து பாத்தீங்கன்னா 8,64,000 மனித ஆண்டுகள். 8,64,000 மனித ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட சராசரியான வயசு வந்து 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள்னா ஒரு மனுஷனோட சராசரியான வாழ்வு பாத்தீங்கன்னா 1000 வருஷம் வந்து ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் தீமையும் சம அளவில் இருந்தது. இந்த ஆண்டுல வந்து நல்லதும் சரி தீமையும் சரி சம அளவுல இருந்தது. 50-50 அந்த மாதிரி. அதனால வந்து இந்த ஆண்டுல வந்து அதே போல இந்த ஆண்டுல வந்து கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரம் இருந்தது. இந்த துவாபர யுகத்துல கிருஷ்ண பரமாத்மாவோட அவதாரம் இருந்தது. அடுத்த யுகம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கலியுகம். இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 4,32,000 மனித ஆண்டுகள். இதுல சராசரியாக மனிதரோட வயதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 100 to 120 வயதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மினிமம் அப்படின்னா, ஆனா அதோட கம்மியான வயதுல இறக்குறாங்க தற்போதைய நிலையில. அது காரணம் அதர்மம் தலை தூக்கி ஆடிக்கொண்டுள்ளது. இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அறியாமை ஜாஸ்தி இருக்கும். அதாவது அதர்மமும் அறியாமையும் மேலோங்கி நிற்கும் தற்போதைய காலம். இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அறியாமையும் அதர்மமும் மேலோங்கி இருக்கும். இப்போதைய காலம் வந்து அதர்மமும் அதிகமாக காணப்படும் காலம். நீங்க என்னதான் நல்லதே செஞ்சாலும் அதர்மம் தலை தூக்கி ஆடிக்கொண்டுதான் இருக்கும். அதுக்காக வந்து அதர்மம் தலை தூக்கி இருக்குது, அதர்மத்துக்கு தான் எல்லாமே கிடைக்குதுன்றதுக்காக நம்மளும் அதர்மத்தோட வழியில போகக்கூடாது. அந்த அதர்மத்தோட வழியில போறதுனாலதான் ஆயுட்காலங்கள் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்நாளிலேயே வந்து பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். இப்போ கிருதாயுகத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து அந்த அளவுக்கு பெருசா கஷ்டப்படல. சுத்தமாவே கஷ்டப்படல, 100% கஷ்டப்படல. அந்த அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்ததுனாலதான் கிருதாயுகத்துல வந்து
அவங்களோட ஆயுள் காலமும் நல்லா இருந்து அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. அந்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பிரிவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த யுகத்துல வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு முதல் யுகம் கிருதாயுகம், அதான் சத்தியயுகம். திரேதா யுகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75% வந்து உண்மையாவும் நேர்மையாவும் இருந்த ஒரே காரணத்தினாலதான் ராமபிரான் அவதரித்த அந்த யுகத்துல கூட நம்மளுக்கு மக்களோட ஆயுட்காலம் நல்லா இருந்தது, மக்களும் நல்லா இருந்தாங்க. அதுல தவறு செய்தவர்களோட ஆயுட்காலம் கம்மியாகி எல்லாமே நடந்தது. துவாபர யுகத்துல வந்து 50% இருந்ததுனாலதான் வந்து ஒரு ஊரே அதாவது ஒரு ஊரே அழிஞ்சது. பூம்புகா அது அழிய காரணமே வந்து தலைகணம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்க. அந்த தலைகணம் இதெல்லாம் வந்து மண்ட பருவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த யுகத்துல வந்து மேலோங்கி இருந்ததுனாலதான் இது என்னோட ஞானத்துக்கு எட்டதை நான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்ததுனாலதான் அந்த யுகத்துல வந்து 50% வந்து இந்த மாதிரி இருந்ததுனாலதான் நம்ம மனிதர்களோட ஆயுட்காலங்கள் வந்து கம்மியா இருக்கு. பட் கலியுகத்துல அதர்மமும் அறியாமையும் மேலோங்கி, அதாவது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, உனக்கு மட்டும்தான் தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும்னா என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தவறு. அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. நம்மளோட ஜீனியஸ், நம்மளோட நிறைய பேர் எதுக்காக அவங்க சொல்றதையும் நம்ம காது கொடுத்து கேட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவையான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினாலே நல்லா இருக்கும். ஆனா இந்த கலியுகத்துல நம்ம வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் லைஃப் லீட் பண்ண முடியும், கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை வாழ முடியும். பட் அத வந்து நம்ம நல்வழியிலும் நேர்மையிலும் வந்து வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்து இருக்காது. கடவுள் நம்மளை வந்து கண்டிப்பா வந்து அரவணைத்து நம்மளுக்கு எல்லா விதமான இதுவும் செய்வார். நம்பிக்கையுடன் கலியுகத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள். முடிந்தவரை பொய், புரட்டு, மோகம், காமம் தான் உடனே வந்து வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்து மேல இருக்கிற மோகமும் ஒரு காமம் தான், வேற எதுவும் நீங்க மற்ற விஷயத்த விடுங்க. நம்ம நார்மல் லைஃப்ல ஒரு பணத்து மேல ஏற்படுற மோகம் கூட ஒரு காமமான ஒரு செயல் தான். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு சமநிலையிலையும் ஒரு நேர்மையான வழியில் இருந்தீங்கன்னா நல்லது. இன்னைக்கு நேர்மைக்கு வந்து இடம் கிடைக்காம இருக்கலாம், பட் நேர்மை எனக்கும் நிலைச்சி நிற்கும். பொய் சொல்றதை கொஞ்சம் தவிர்த்துட்டு, கோவப்படுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நேர்மையாவும் உண்மையாவும் இருங்க, அறத்தோட இருங்க. கண்டிப்பா கலியுகத்துல வந்து நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். நம்மளோட இலக்கே வந்து பகவான் கல்கி அவதாரம் எடுக்கும் போது அவர் அவதரிக்கிற அந்த பூமியில நம்ம மண்ணாகவோ இல்ல அவர் அணிகிற ஒரு அணிகலன்களாகவோ இல்ல அவர் வந்து குதிரையில தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குதிரையாகவோ இல்ல அவர் கண்ணாகவோ ஏதோ ஒரு இதுவா நம்ம வந்து கல்கி பகவானோட ஐக்கியமானோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனதுக்குள் விதைத்து கொண்டு நேர்வழியிலும் நல்வழியிலும் நடப்பது நல்லது. அதே போல இப்போ வந்து கிருதாயுகத்தோட ஒரு சின்ன இது எடுத்திருக்கோம். அதை பத்தின பதிவு வந்து கண்டிப்பா சீக்கிரம் வரும். அது ஒரு பெரிய பதிவு கண்டிப்பா சீக்கிரம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்தோட இது வரும். அதே போல அவதாரங்களை பத்தி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா சொன்னீங்கன்னா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் தனித்தனியான பதிவுகள் போடுறேன். இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எல்லா யுகத்துக்கும் அப்பாற்பட்டவர் வந்து முருகப்பெருமான். ஏன்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். அதனால எந்த யுகங்களுக்கும் முருகனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. யுகங்களுக்கு அப்பாற்பட்டவர் முருகன். சோ அதுவும் நான் இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்துறேன். 4 யுகத்துல 4 விதமான அவதரித்தவர் விநாயகர் பெருமான். இந்த 4 யுகத்துல தச அவதாரத்தில் கல்கி அவதாரத்தை தவிர மற்ற அவதாரத்தை எடுத்தவர் நம் மகாவிஷ்ணு, காக்குங்கடலான மகாவிஷ்ணு. சோ அதே போல அம்பிகையும் வந்து ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமான அவதாரங்கள் வந்து எடுத்திருக்கா. சோ அதனால அதை பத்தின கதைகள் வந்து பின்னாடி வரும். முடிந்தவரை நான் அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து போடுறதுக்காக முயற்சி செய்யறேன்.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க கொஞ்சம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே போல பல பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னோட சின்ன லாஸ்ட் ஹம்பிள் ரிக்வஸ்ட், 2016 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. எல்லாருமே வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு வீடியோவும் 2000 வியூஸ் வந்து போகும். ஸோ 95% வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ், 5% தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாக்குறீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவு.